முடி நல்ல நீளமா, அடர்த்தியா வளரணுமா? அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க பாருங்க. ஒரு 3 சூப்பரான டிப்ஸோட இன்னைக்கு நான் வீடியோவுக்கு வந்திருக்கிறேன். எல்லாருக்குமே முடி நீளமா வேணும், அடர்த்தியா வேணும், கருகருன்னு வேணும். அதாவது நரைக்கவே கூடாது அப்படின்லாம் கூட நெனச்சிருப்போம். 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, என்னோட முடி ரொம்பவே கம்மியா தாங்க இருக்கும். உங்களுக்கு இந்த ஃபோட்டோலயே அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது என்னோட ஹேர் க்ரோத் ஆயிட்டு இருக்கும்போதே எடுத்திருக்க ஃபோட்டோஸ் தான். இப்ப என்னோட ஹேர் இவ்வளோ நீளம் இருக்குதுங்க. இதுக்கு ஒரு 3 பேசிக்கான டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம தலை வாரக்கூடிய சீப்புலேருந்து ஆரம்பிக்கலாம். முடி கொட்டுற இடமே இதுதாங்க. நம்ம எந்த மாதிரியான சீப்பு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். நம்ம வெளியில் போயிட்டு வந்திருப்போம், தலைக்கு குளிச்சிருப்போம், தலை ரொம்ப சிக்காக இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மாதிரி பெரிய பல் சீப்பு வச்சு சீவும்போது முடி கொட்டுறதை தடுக்கலாம். ஏன்னா சிக்கு எடுக்கும்போது தான் அதிகமாக முடி நமக்கு கையோடு அப்படியே வர்ற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி சீப்பும் பேசிக்காக நம்ம தலை வாடுறதுக்கு இந்த மாதிரி சின்ன பல்லி இருக்கிற சீப்பு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப ஷார்ட் ஹேர் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கருப்பு சீப்பு கூட யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுவுமே நல்லா தான் இருக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலையில் தேய்க்கக்கூடிய ஆயில். நீங்கள் சுத்தமான தேங்காய் எண்ணெய் தேய்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஹேர் க்ரோத்தே வரும். நான் பேசிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு தேய்ச்சா முடி வளரும் அப்படின்னு நான் நோட் பண்ணி வச்சுருந்த இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி வீட்டிலையே காய்ச்சிற எண்ணெய் தான் தேய்க்கிறேன். இது ஒரு 4 வருஷமாக தேய்ச்சிட்ருக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு சூடு பிடிக்காது, டேண்ட்ரஃப் இருக்காது, முடி பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்காது. நான் வீட்டிலேயே இந்த எண்ணெய் நாங்களே தயாரித்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். எங்கள் வீட்டில் எல்லாருமே இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. உங்களுக்கு இந்த எண்ணெய் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு தரோம். நீங்கள் தேய்ச்சி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் க்ரோத் இருக்கும். 3வது விஷயம் பார்த்திங்கன்னா, தலையை எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கணும். அதாவது டேண்ட்ரஃப் இருக்கக்கூடாது, பேனு, ஈரு, அழுக்கு கூட இருக்கக்கூடாது. அப்போ தான் முடி ஹேர் க்ரோத்தாகவே வரும். அப்படி நம்ம இருக்கணும் அப்படின்னா, நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவருக்கு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி தலையில் விளக்கெண்ணெய் தேய்ச்சி நல்லா ஊற வச்சிடணும். அதாவது முடியெல்லாம் தேய்க்க வேண்டாம். ஸ்கேல்பில் மட்டும் இதை தேய்ச்சி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு ஷாம்பு போட்டு நல்லா குளிக்கும்போது உங்களுக்கு அழுக்கே வராது. அழுக்கு வந்தால் தான் அடுத்தடுத்து பின்னாடி எல்லாமே வரும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நாங்கள் முக்கூட்டி எண்ணெய்ன்னு சொல்லுவோம். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் 3யுமே லைட்டாக ஹீட் பண்ணி அந்த எண்ணெயுமே தேய்ச்சி குளிக்கலாம். நல்ல ரிசல்ட் இருக்கும். பட் எவ்வளோ முடி இருந்தாலும் சரிங்க, அதை சீவி பராமரிக்கணும். நான் எப்பயுமே கொண்டை போட்டுகிட்டே தான் இருப்பேன். என்னோடய எல்லா வீடியோஸும் பார்க்குறவங்களுக்கு தெரியும். பட் நைட்டு படுக்க போகும்போது லைட்டாவது தலையை பின்னி கட்டிட்டு தாங்க படுப்பேன். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது ஹேர் டிப்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.